கடந்த சில வாரங்களாகவே வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வெனிசுலாவிலிருந்து வரக்கூடிய செல்லக்கூடிய படகுகளையும் குறிவைத்து தாக்கி வந்தது. இன்றைய தினம் வெனிசுலாவின் தலைநகர் மீதே அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதி அழகன். மதி, வணக்கம். வெனிசுலா தரப்பில் இருந்து இந்த போதைப் பொருளை தடுக்கணும், இதற்கான ஒப்பந்தம், அதற்கான பேச்சுவார்த்தைக்கும் தாங்கள் தயாராக இருப்பதாகத்தானே வெனிசுலா சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு தருணத்துல தாக்குதல் எதனால மேற்கொள்ளப்பட்டிருக்கு, எப்போ தாக்குதல் நடைபெற்றது, இதுல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவிற்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக போதைப் பொருள் கடத்தி வந்ததாக தெரிவித்து சில கப்பல்களும் அமெரிக்காவால் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. இதற்கும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார். அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை என்பது ஒரு திருட்டுத்தனமான நடவடிக்கை என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது வெனிசுலாவினுடைய தலைநகர் கராகஸை குறிவைத்து தற்பொழுது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. முதலில் ஹெலிகாப்டர்கள் பறந்ததாக தகவல்கள் வந்த நிலையில் அடுத்த ஒரு சில நிமிடங்களிலேயே குண்டுவெடிப்பு சத்தம் தலைநகரினுடைய பல்வேறு பகுதிகளில் கேட்டது. தற்பொழுது அந்த தகவலும் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலை வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவே உறுதி செய்திருக்கிறார். பொதுமக்கள் மற்றும் ராணுவ நிலைகளை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெனிசுலா முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் காரணமாக பொதுமக்களும் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த நிலையில் தாக்குதல் தொடங்கியதை அடுத்து அமெரிக்காவினுடைய வணிக விமானங்கள், அதாவது பயணிகள் விமானங்கள் வெனிசுலாவிற்கு எதுவும் செல்லாது என்றும் அமெரிக்கா சார்பில் தற்பொழுது அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டு இருக்கிறது. அமெரிக்கா இந்த தாக்குதலை இதுவரை உறுதிப்படுத்தாத நிலையில் நிக்கோலஸ் மதுரோ உறுதி செய்திருக்கிறார். அதே போல கொலம்பியா நாட்டினுடைய அதிபரும் இந்த தாக்குதலை உறுதி செய்திருக்கிறார். அதாவது வெறும் வார்த்தை போராக மட்டும் இருந்த வெனிசுலா அமெரிக்கா இடையான பதற்றம் தற்பொழுது ராணுவ நடவடிக்கையாக மாறி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைக்கு, ராணுவ நடவடிக்கைக்கு வெனிசுலா சார்பிலும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் மதுரோ தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து வெனிசுலாவினுடைய தலைநகர் கராகஸில் பல்வேறு பகுதிகளில் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது.